ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம படத்தோட கதையில் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நிறையா ஃபீலிங்ஸை வச்சு செம்மையாக எடுத்திருப்பாங்க. மலையாளத்தில் எப்படி கூட படம் எடுக்க முடியுமான்னு சொல்லி நம்மளே திரும்பி பார்க்க வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு படம் தரமாக இருந்திருக்கும். ஸோ ஒன்லைனர் வேண்டாம், படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். சரி வாங்க இப்போ நேராக படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நைட் டைமு காமிக்கிறாங்க. ஒரு 12-1 மணி இருக்கும். நைட்ல யாருமே இல்லாத நேரமா பார்த்து ஒரு தெருவில் ஒருத்தர் வராரு. வந்து அடுத்த நிமிஷம் யாருக்கே போன் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா தன்னோட காதல் பிரியாணியில மெழுகுவத்திய சொருவி இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணவ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு பிரியாணினா அவ்வளவு பிடிக்குமா. அதனாலேயே கேக்குக்கு பதிலா நம்ம ஹீரோவே தனியா ஒரு பிரியாணி பெப்பர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவங்களுமே இதை ஏத்துக்கிட்டாலும் வீட்டுல யாராவது பாத்திர போறாங்க, பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், எங்க அண்ணன் வேற மேலதான் இருக்கான் அப்படின்னு இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா காதலிக்கிறது நமக்கு புரிய வருது. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொன்னாலும் நம்ம ஹீரோவு இதை பாரடி கடலையே பார்த்தவனா கடல் ராசாடினா உங்க அண்ணனுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கடல்ல வேலை பார்க்குற ஷிப்ல வேலை பார்க்குறப்பல அதை தான் இந்த அளவுக்கு தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் வீட்டில் யாரும் லைட்டு போட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ நிப்பாரா பூந்து அடிச்சுட்டு ஓடவ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அப்படியே இந்த ஸ்டோரியை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஜாங்கிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சமைக்கிறதுலாம் நம்ம ஹீரோக்கு அவ்வளவு பிடிக்கும். சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து நேரம் எதையோ பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு போறாரு. இந்த பக்கத்துல கட் பண்ணா இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு ஜெரி. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப்ல அவங்க மாமனார் ஏதோ ஒரு டிஷ்ஷை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த டிஷ்ஷை படி இவங்க குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாம்பாரை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் செஞ்சு முடிச்சிடுறேங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு கிட்ட பேசுறதே கிடையாது. பாத்ரூம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட துண்டு ஒன்னா ஒட்டியிருந்தா கூட அந்த மனுஷனுக்கு பிடிக்காது. தள்ளி விட்டுட்டு தனித்தனியாக தான் வைப்பாரு. அந்த அளவுக்கு இவங்க மேல என்ன வெறுப்புன்னு காமிக்கல. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. காலையிலே பரபரப்பா ஓடுது. நம்ம ஹீரோ டிஷ் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சார் இல்லையா, அந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப கரண்ட்ல தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு பிறந்த நாள். அதுக்காக எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு டீ கடையில வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இங்க வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட மனைவிக்கு ஏதோ சின்னதா உடம்பு நல்லா பிரச்சனை, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இங்கவே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டிக்கு தேவையானதை வீட்டுல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்க எடுத்துட்டு வர்றது வழக்கமா இருக்குது. இந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கத்துல சரி நம்ம சாம்பார் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த அம்மா கிளம்புறதுக்குள்ள இந்த ஆள் காரை எடுத்துட்டு நிக்காம போவாங்க. அந்த அம்மாவும் கிளம்பி பின்னாடி ஓடி வருவாங்க. ஆனாலும் நிக்காம வேகமா போயிடுவாரு. இந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு நம்மள இவருக்கு பிடிக்கல போல அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல செரியோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. பேரு கெவின். ஸோ கெவினோட அவங்க அப்பா வெளியூர்ல இருக்கிறாரு. அவரு ஃபோன் பண்ணி உங்க அம்மாக்கு எப்படா இருக்கு, உடம்புலாம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கெவினோட அவங்க அம்மாவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எது சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு நம்ம கெவின் சொல்லியிருப்பாரு. பிரைவேட்டை விட கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே நல்லா தான் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி தான் நம்ம கெவினை அவங்க அம்மாவை கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. கட் பண்ணா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் இப்போ 2 பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, அதனால கூட இருந்து பாத்துக்கிறதுக்காக இங்க கேப் போட்ட ஒருத்தவன் அவங்க அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து அட்மிட் எல்லாம் பண்றாங்க. அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. ஆனா அட்டெண்டருக்கு தங்கறதுக்காக தனியான ஒரு ரூமை கொடுத்துருக்காங்க. அது ரூம் கிடையாது, ஒரு குடோன் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் எல்லாரும் வரிசையா படுத்துக்கிட்டு இருக்காங்க. இடமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதால நான் அப்பவே சொன்னேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தலான்னு, நீங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா உட்கார கூட இடம் இல்ல போல இருக்கு அப்படின்னு, இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பெஸ்ட். பிரைவேட்டுக்கு போனா நிறைய பணத்தை பிடிக்கிடுவானுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லைனா உட்காந்து எல்லாரும் அரட்டை அடிக்கிறது, சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு பொண்ணு ஒரு குழந்தையோட உட்காந்துட்டு போன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த டொப்பிக்காரன் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு பெரியவர் கூப்பிடுறாரு. இங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் உனக்கு பிடிக்கலையாப்பா, அப்படிதான் இருக்கும், போக போக ஒரு 2 நாள்ல இங்க இருக்கிற சவரியெல்லாம் உனக்கு செட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேற இடம் தருவாங்களா அப்படின்னு நம்ம டொப்பிக்காரன் கேட்க வேற இடம் தரமாட்டாங்க, இதுவே பழகி போயிடும், புதுசா வந்திருக்குல்ல போக போக புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டொப்பி போட்டுட்டு வந்த பையன் நம்ம கெவின் அவங்க அம்மாவும் இங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க இந்த வயசானவர் இவங்க எல்லாருமே மொட்டை மாடியில போயிட்டு ஒன்னா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அட்டெண்டரு ஒருத்தருக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததால இவங்க எல்லாம் ஒரே இடத்துல
இடத்துல தான் தங்கியிருக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அவங்களோட விஷயங்களையும் அவங்க ஃபேமிலியில் யார் அங்கே சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வயசானவர் இருக்காரு, அவரோட ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, நடக்க முடியாத காரணத்தால் இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதே அட்டெண்டர் தங்கியிருக்கிற ரூமில் அடிக்கடி அங்கே இருக்கிற லேடிங்க எல்லாரும் சேர்ந்து படத்தை பார்ப்பாங்க. அதுவும் பழைய படமாக இருக்கும். அங்கே இருக்கிற ஜென்ஸுங்களுக்கு இது சுத்தமாகவே பிடிக்காது. அதுலேயும் நம்ம டொப்பிக்கு போட்டு ஒருத்தவன் தான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு பொண்ணையே சைட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு சைட்டு விடுறத பார்த்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவனை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பெரியவர் அவங்களோட வைஃப் 10 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அந்த கதையை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இவன் ஒருத்தவன் சைட்டு விட்டுட்டு இருக்கான்ல, இவன் கிட்ட அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் காலை டைம்ல ரொம்பவே பரபரப்பா இருக்கும், அதுவே மதிய டைம்ல கொஞ்சம் அமைதியா இருக்கும், சாயந்தரத்துல அதை விட அமைதியா ஒரு ரொமான்டிக் மூடுக்கு போயிடும். அப்பெல்லாம் பார்க்கும்போது என்னோட காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு மெமரிஸை நமக்கு கொடுக்கும். உன்னால முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி இங்க இருக்கிற மரத்தடியிலையோ இல்லை நிறைய இடங்கள் இருக்கு, அங்க போயிட்டு நீ மனசு விட்டு பேசினாலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு பெரியவர் இங்க இருக்கிற அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஜெரியும் அவங்க வீட்டுக்காரன்னு காமிக்கிறாங்க. வழக்கம் போலதான் அவன் வீட்டுக்காரன் வீட்டுக்கு வருவான். பேசினா கூட அந்த ஆளு இவங்க பொண்டாட்டிக்கிட்ட பேச மாட்டாங்க, சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. யூடியூப்பை பார்த்து தான் அந்த அம்மா சமைக்க கத்துக்குவாங்க. இவங்க இந்த மாதிரி யூடியூப் பார்த்து சமைக்கிறதுக்கு காரணமே நம்ம ஜெரியோட அவங்க மாமனார் தான். ஏன்னா அவங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்னு ஒவ்வொரு தடவையும் வாட்ஸ்அப்பில் மெசேஜை போட்டு இதை சமைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவங்களுக்கு கொடுமா, நீ அவங்கள கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவங்க அடிக்கடி வாட்ஸ்அப்பில் பேசிக்கோங்க. இதனால தான் இவங்க சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கெவின் இருக்கான் இல்லையா, அவன் கூட ஒரு பக்கத்தில் பாத்ரூம் போனால் இவங்க ஒய்ஃபோட ப்ரஷ்ஷும் இவங்களோட ப்ரஷ்ஷும் ஒன்றா இருந்தால் கூட அந்த அளவுக்கு பிடிக்காது, தனித்தனியாக பிரித்து வைப்பான். இந்த பொண்ணை கண்டாலே இவனுக்கு பிடிக்காது. அதேமாரி கார் எடுத்துகிட்டு இப்போ டியூட்டிக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணுவான். நானும் வர ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ கூட அவன் நிற்காம போயிடுவான். குறுக்க வந்து ஓரளவுக்கு ஓடி வந்து நின்றுடுவாங்க. ஒரு வழியாக கார்லேயே அவன் ஏற்றிக்குவான். காரில் போய்கிட்டே இருப்பாங்க. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டையும் இந்த அம்மா வைப்பாங்க. ஆனால் அதையும் அவன் புருஷங்காரன் ஆஃப் பண்ணி விட்டுருவான். இந்த அம்மாவும் பெருசாக எதுவுமே கண்டுக்கல. அடுத்து இப்போ கட் பண்ண அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. இந்த வயசானவரை அவங்க ஒய்ஃபுக்கான ட்ரீட்மெண்ட் பில்லெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதில் கொஞ்சம் முன்னேற்றம் எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. கட் பண்ண இந்த பக்கம் இந்த டீம் எல்லாம் அட்டெண்டராக ஒரு ரூம் கொடுத்தாங்க இல்லையா, அங்கேருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குண்டு பையன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஐடியாலாம் பண்ணான். ஆனால் ஒரு ஐடியாவும் செட் ஆகலை. கடைசியாக அவன் அண்ணங்காரன் உன்னோட சார்ஜர் ஒயரை கட் பண்ணிவிடு, நான் அவகிட்ட போய் மொபைல் சார்ஜர் கேட்குற மாதிரி கரெக்ட் பண்ணி பேசுவாத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அண்ணங்காரன் தம்பிக்காரனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். இதனால இவனோட சார்ஜர் ஒயரை 2ஆக கட் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட எழுந்து போலான்னு பார்த்தா அந்த பொண்ணு இவங்கள்ட்ட வந்து மொபைல் சார்ஜர் வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஐடியாவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, கட் ஆகுது. அப்படிங்கிற சீனை கட் பண்ணால் எல்லாம் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இந்த வயசானவர் நம்ம ஹீரோ, நம்ம கெவினோட ஒய்ஃப் செரி எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ கெவினோட ஒய்ஃப் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்களாம் ஓன் ப்ரிப்பேர் பண்ணதான். அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவும் ரொம்பவே நல்லா இருக்குமா, நல்லா சமைக்கிற நீ அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கெவின் கிட்ட நம்ம ஹீரோ, ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆனது கூட என்கிட்ட இந்த மறைச்சிட்டேடா, ஒரு தடவை கூட இவளை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தலையா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செரி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கெவின் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இல்லைனா எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாது, அதனால அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது, எங்க அம்மா கூட அவள் அடிக்கடி சண்டை போடுவா, எங்க அம்மாவுக்கு அவளுக்கு ஆகாது, இதனாலே அவளை எனக்கு பிடிக்காம போயிடுச்சு, நாங்க 2 பேரும் இப்போ விவாகரத்து பண்ணிடலாம் சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கெவின் ஒரு பக்கம் சொன்னா. இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சு போகுது. இது பாருடா, கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து இந்த பக்கம் நடந்து வராரு. அதே நேரத்தில் அந்த வயசானவர் இருக்காரு. அவர் நம்ம கெவின் கிட்ட, இதை பாரு தம்பி, நானு என் ஒய்ஃபை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், 41 வருஷமா நாங்கள் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சண்டைகள்லாம் வரும், ஆனால் கல்யாணம் பண்ணது நாங்கள் லவ் மேரேஜ் தான், இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு சில காலங்கள் தேவைப்படுது, நீ அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்ற, கண்டிப்பாக உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்பா, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, ஆனால் செரியை பார்த்தா ரொம்பவே நல்ல பொண்ணு மாதிரி தெரியுறா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, நீ போய் உங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் பேச சொல்லு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஒரு பக்கம் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செரி நடந்து போறது தான் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கெவின் கிட்ட, அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை போய் விவாகரத்து பண்றது உனக்கு எப்பரா மனசு வந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் திட்டவ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. கெவின் வழக்கம் போல ஹாஸ்பிட்டல் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசவும் ஆரம்பிக்கிறாரு. பேசி முடிச்சா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் நம்ம கெவின் கிட்ட, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, என்ன இப்போ உனக்கு தேவை அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுண்ணே, எனக்கு கொஞ்சம் மீன், இந்த சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு நம்ம கெவின் ஹீரோ கிட்ட சொன்னோன்னா, அவ்வளோதானே வா இன்னைக்கு ஒரு ஜமாச்சலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு நம்ம கெவினை கூட்டிட்டு போறாரு. கெவினை கூட்டிட்டு
கூட்டிட்டு போய் விருதுகள்லாம் வச்சு சும்மா தடாபுடலா மீன் எல்லாம் வறுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை சாப்பிட்ட உடனே நம்ம கெவினுக்கு என்னன்னா இப்படி சமைக்கிறீங்க, உங்க ஒய்ஃப் உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க தான் அக்கா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கெவின் பேசிக்கிட்டு இருக்க. கிச்சன்ல தான் நம்ம கெவின் உட்காந்துருக்கான். சுத்திரி ஏகப்பட்ட கண்ணாடி பாட்டில். என்னென்ன இதெல்லாம் காலியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் என்னோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவன தான் இதெல்லாம் ஃபில் பண்ணணும், அவ தான் வாங்கி வச்சா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்லா சமைக்கிறீங்களேன்னு அனுபவம்லாம் நிறைய இருக்கா, இதுக்காக ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு அங்க இருக்கிற கெவின் கேட்கும்போது ஆமா இதுக்காக நான் நிறைய படிச்சிருக்கேன், கடல்ல தான் வேலை பார்த்தேன் ஷிப்ல, அப்ப அங்க நிறைய கண்ட்ரிங்களுக்கான மக்களுக்கு நான் சமைச்சு கொடுத்துருக்கேன், அதனால இதுவும் எனக்கு ஒட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கெவினும் என்ன சொல்றாருன்னா நீங்க லவ் மேரேஜ் ஆனா கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த கதையை அப்படியே ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஷிப்ல வேலை பார்ப்பாரு, 8 மாசம் அங்க இருக்கணும், மீதி இருக்கிற நேரத்துல அங்க கடையில வந்துட்டு வேலை பார்ப்பாரு, ஒரு ஹோட்டல் கடை. அங்க வந்துட்டு பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். அந்த பிரியாணியை விரும்பி சாப்பிட்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அடிக்கடி அந்த கடைக்கு வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு குஜராத்தி, அப்படி இருந்தாலும் அவங்க நான்வெஜ் சாப்பிடாத ஒரு சுத்த சைவம், இருந்தாலும் அவங்களுக்கு பிரியாணின்னா உசுருங்கிறதால இங்க இருக்கிற கடைக்கு வந்து திருட்டுத்தனமா பிரியாணி சாப்பிட்டு போறது வழக்கம். இவங்க வந்துட்டு அப்பளம் போற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதனாலே நம்ம ஹீரோயின் அடிக்கடி இந்த கடைக்கு அப்பளம் போட்டுட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. இது மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்தவொடனே பிடிச்சி போகுது. பிரியாணியை அவ்வளவு ரசிச்சு சாப்பிட்ற அந்த அம்மாவை பார்க்கறதுக்கும் அந்த அம்மா பார்க்க அழகா இருக்கிறத நினைச்சும் நம்ம ஹீரோ லுக்கு விட ஆரம்பிச்சிட்டாரு. அங்க இருக்கிற கடைக்காரரும் என்னடா இது இந்த அளவுக்கு வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேடா, உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னு இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு வருது. நம்ம ஹீரோவே பரிமாறதுக்காக ஸ்பெஷலா ஒரு பிரியாணியை ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை சாப்பிட்ட அந்த பொண்ணு உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்களா சமைச்சதா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது நம்ம ஹீரோ பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு. நான் இந்த மாதிரி ஷிப்ல எல்லாம் சமைப்பேன், இந்த அளவுக்கு டேஸ்டா சமைக்கிறதுக்கு என்ன இந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க சொல்லுங்க சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோவும் நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா சமைக்கும் போது நமக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்ல நம்ம அதுல கொஞ்சம் அன்பையும் கலந்து மனசார நேசிச்சு சமைச்சாலே அந்த சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்குமே நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காதலை மட்டும் இவங்க வெளிப்படுத்திக்கல. இப்படியே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அடிக்கடி நம்ம ஹீரோயின் கடைக்கு வர்றது, பிரியாணி சாப்பிட்றது, நம்ம ஹீரோ ஊட்டி விடுறது, இப்படி இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த காதலுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் 2 பேரும் சொல்லிக்கல. ஒரு நாள் அந்த பொண்ணு நம்ம கடை ஓனர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஓனர் கேட்கவும் ஆரம்பிச்சிடறாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த பொண்ணு சிரிச்சிட்டு போகுது. அப்போ உனக்கு ஓகே தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஓனர் சொல்லியிருப்பாரு. அப்போ கடைக்கு வர நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கவா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் அந்த பொண்ணு சிரிச்சிட்டு போறாங்க. இதிலே தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேருக்கு சம்மதம் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சுது. இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற அட்டெண்டர் கேங் எல்லாமே ஒரு காஃபி ஷாப்ல வந்து காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பையன் தாவு விட்டுக்கிட்டு இருந்தாலே ஒரு பொண்ணு கிட்ட அந்த பொண்ணோட அக்காவுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, அதுக்காக தான் அவங்க குழந்தையோட கூட்டிட்டு வந்து இங்க ஸ்டே பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள இப்படி ஜாலியா பேசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தாலும் இதையெல்லாம் மறந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அட்டெண்டரா அங்க இருக்கவங்களோட எல்லாரும் சேர்ந்து நின்று சீட் ஆடுறது, ஒன்னா பேசுறது, ஒன்னா சாப்பிடுறது, இப்படின்னு அவங்களோட குடும்பம் மாதிரி ஒத்துமையா அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்ப ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக ஒருத்தன் என்ன பாடுபட்டானோ அவன் அந்த பொண்ணுகிட்ட இப்ப பேசிட்டு இருக்கிறான். எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்கள சரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட இவன் இப்பதான் முதல் முறை பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது, சீக்கிரமா கீழே வர சொல்றாங்க. எல்லாரும் ஒரே சோகமா இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. கீழே வந்து அந்த தொப்பி போட்ட பையன் அங்க இருக்கிற நம்ம கெவின் கிட்ட கேட்கறான். அவங்க அண்ணனும் அழுதுகிட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகிற அப்படின்னு அந்த பையனை கேட்க, இல்ல சீக்கிரமா போயிட்டு அம்மாவும் தங்கச்சி கூப்பிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு புரியுது, அவங்க அப்பா ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. ஸோ அதை கேட்டோன்னே அவன் ரொம்பவே கதறி அழுகிறான். பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ கெவின், அந்த வயசானவர், அந்த பொண்ணு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அவனுக்கு என்ன ஆறுதல் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு அவனை சமாதானப்படுத்தி நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி தான் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இறந்து போனா அவருக்கு ஹார்ட்ல 95% மேல பிளாக் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் அவருக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்னு டாக்டருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி தான் இங்க அட்மிட்டே பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனா அதை கண்டுபிடிச்சு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த மாதிரி வந்தது, அதை நாம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நேத்து இறந்தவரை நினைச்சு நம்ம கெவினுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஏன்னா அவங்க அம்மானா கெவினுக்கு அவ்வளவு உசுறு. ஸோ அதனால ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பெரியவரும் எவ்வளவோ சமாதானப்படுத்துறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் வராரு. இதுவே நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போனேன்னா உங்ககிட்ட நிறைய பணத்தை பறிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, எல்லாமே நல்லா தான் நடக்கும்,
நடக்கும், எதுக்கும் தைரியமா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிற டீ கடைக்கு டீ வாங்கலான்னு போறாரு. அங்க இருக்கிற கடைக்காரரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பாக்கி வந்துட்டு கொஞ்சம் அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கு தம்பி, ஏதாவது பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அப்படி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமேட்டா உங்க ஒய்ஃபுக்கு சீக்கிரமா குணமாயிடும், நீங்க 2 பேரும் சேர்ந்து இதே காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிடுவீங்க, இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட சோகங்கள் இருக்கு மனசுக்குள்ள. திரும்ப நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கூட வாழ்ந்த அந்த நாட்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் லவ் எல்லாம் சொல்லி 2 பேரும் லவ் பண்ண அந்த அருமையான நாட்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம கெவினை தான் காமிக்கிறாங்க. என்னதான் அவங்க ஒய்ஃபை கெவினுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இப்ப அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அம்மாவுக்கு அப்புறம் யாரு, தாய்க்கு அப்புறம் தாரம் சொல்லுவாங்க இல்லையா, இப்பதான் நம்ம கெவின் அவங்களோட மனைவியை நேசிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாரு. இதனால் வரைக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வந்து எத்தனையோ நாள் கெவின் டேபிள வச்சிருப்பாங்க. ஆனா அதை பெருசா எடுத்து நம்ம கெவின் ஒன்னும் குடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா இந்த தடவை போட்டுட்டு வர டீயை நம்ம கெவின் வாங்கி குடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஜெரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு வித்தியாசம் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஜெரி உணரவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஜெரிக்கு இன்னொரு ஷாக்கிங் என்னன்னு பார்த்தா, தன்னோட வீட்டுக்காரன் பேசவே மாட்டான். இப்ப என்னன்னு தெரியல, கிச்சன்ல போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல நான் நிறைய மாறிட்டேன், நிறைய உன்னை கஷ்டப்படுகிறேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்கு போறாங்க. இவங்களோட லவ் மேட்ரு அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த வழக்கம் போல கடைக்கு அப்பளம் கொடுக்கலாம் என்ன அனுப்ப மாட்டாங்க, இன்னும் சொல்ல போனா வெளியவே அனுப்ப மாட்டாங்க, நீ வாங்கி கொடுத்த போன்லயும் பேச விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இப்ப 8 மாசத்துக்கு வேலைக்கு போய் ஆகணும், ஷிப்புக்கு போயிட்டு வந்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் இல்ல நீ போயிட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பா என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் உன்னை மறந்துட்டு என்னால வாழவே முடியாது சத்தியமா அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா எந்த ஒரு சமாதானமும் ஏத்துக்கிற மாதிரி தெரிய வரல. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஷிப்புக்கே போகல, உன் கூடவே இருக்கிறேன், இங்க இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இந்த கடையில இருக்கிறத பார்த்துக்கிட்டு நீயும் நானும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம், உன்னை யாரு கல்யாணம் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஜெரியும் கெவினும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு கெவினோட அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக ஐசியூல சேர்த்திருக்காங்க. சோ இப்ப கடைசி நாள் நம்ம கெவின் அதை நினைச்சு ரொம்பவே பயப்படுறான். ஏடகூடமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குன்னு கெவின் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கெவின் அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா விட்டுட்டு அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அதுல இருந்து என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க, பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னும் போது என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கெவினோட அப்பா எத்தனையோ தடவை போன் அடிச்சிருப்பாரு. ஆனா நம்ம கெவின் பதட்டத்துல எடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம போன் எடுக்க மாட்டாங்க. ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தான் அவங்க அப்பாவோட போன் எடுத்து, கெவின் என் பக்கத்துல தான் இருக்கான், அம்மாவுக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ண போறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம்ப்பா நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் தைரியம் சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. நம்ம கெவினும் சரி 2 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒருத்தரை புரிஞ்சிக்கமா ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கத்துல கட் பண்ணா நம்ம கெவின் அவங்க அப்பா கிட்ட போனை போட்டு, அப்பா இந்த டிவைஸ் இந்த விவகாரத்துல எனக்கு வேண்டாம்ப்பா, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இனிமே நான் அவ கூட தான்ப்பா வாழ்வேன், அம்மா கிட்ட சொல்லி இந்த பழைய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே போன் பண்ணி பேசுறாங்க. இவ்வளவு நாளா பேசிருக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசினாலே நம்ம கெவின் பயங்கரமா டென்ஷன் ஆகுவான். ஆனா இப்ப அவனே போன் போட்டு இந்த மாதிரி பேசுறது அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம கெவின் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஏன்னா அவனோட லைஃப்ல இன்னைக்கு தான் அவன் ஃபில்ஃபில்லா வாழ்ந்திருக்கிறான். ஸோ அந்த சந்தோஷத்தை பார்த்து அங்க இருக்கிற பெரியவர் என்னடா கெவின் இவ்வளவு ஹாப்பியா இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கெவின் தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் சரி இப்போ ஒன்று சேர்ந்துட்டோம், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இனிமே வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பெரியவர், பாத்தியா காதலுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, என் மனைவி கூட நான் 42 வருஷம் வாழ்ந்தேன்ல, அந்த காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, திரும்ப அவ கூட நடக்கணும், அவ கூட சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அவ பாரு மேலதான் இருக்கிறா, நான் இவ்வளவு தூரம் கீழே தான் இருக்கிறேன், என்னமோ பல கிலோமீட்டர் தூரம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி எனக்குள்ள அவ்வளவு ஏக்கம்லாம் இருக்குது. 24 மணி நேரம் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது, என்ன பண்றது, அவளுக்கு உடம்பு முடியல, சீக்கிரமா சரியாகணுமே அப்படின்னு அங்க இருக்கிற பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோ இங்க இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட ஏதோ ஒரு ரிசிப்டை கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அந்த ரிசிப்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் அவளுக்கு உடம்பே சரியாயில, அதுக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா அவளால நடக்க கூட முடியாது, எப்படா நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டரை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது சண்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றது நம்ம வயசானவரும் நம்ம கெவினும் தான். இப்ப அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற டாக்டரை போயிட்டு நம்ம கெவின் அந்த வயசானவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாங்க, அவங்க ஒய்ஃபுக்கு கிச்சன்
மிஷின்ல வழுக்கி விழுந்ததுல அவங்களுக்கு கை கால்லாம் செயலிழந்து போச்சு. சாப்பாடு கூட அவங்களால சாப்பிட முடியாது. காலுமே அவங்களுக்கு செயலிழந்து போச்சு. இதனால வந்துட்டு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இது சரியாக போறது கிடையாது. நாங்களும் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டோம் அவர்கிட்ட. ஊரை சுத்தி ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணு அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி தான் எங்களுக்கே ஃபீல் ஆகுது. அதுக்காக தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்தோம். ஆனா எங்களே அடிக்க வர்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற டாக்டர்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கெவின் போயிட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா இதை பாருண்ணே, டாக்டர் சொல்றத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கண்ணே. அக்காவால ஏஞ்சு நடக்கணும், இந்த வெளி உலகத்தை பார்க்கணும், அவங்களுக்கும் ஆசையா இருக்காதுண்ணா. எவ்வளவு நாள் நான் தனியா இருந்துக்கிட்டு அந்த ஃபேனையும் விட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்லண்ணா, அதை புரிஞ்சுக்கங்கண்ணா. டாக்டர் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, அவங்களால எழுந்து நடக்க முடியாதுன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணா அப்படின்னு எவ்வளவு தூரம் நம்ம கெவின் சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும், இதை பாரு கெவின், உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரும்போது அவளை கூப்பிட்டு நடக்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தேன். இங்க இருக்கிற ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் நான் அவளை நடக்க வச்சு தான் கூட்டிட்டு போனேன். என்கிட்ட பேசினா எல்லாமே நடந்தா. என்ன அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டுறதுன்னு சொல்லி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தேன். அதுக்கப்புறம் கை கால் வராம போயிடுச்சு, நடக்க முடியாதுன்னு சொன்னா என்ன இதெல்லாம் சரியாகாதா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் கோவப்படுறாரு. கெவினும், எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு தானே, நீங்க அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு அங்கிருந்து ஏஞ்சி போக ஆரம்பிச்சுட்டாங்க. கெவின் அவங்க மனைவியை வெயிட் பண்ணி இப்ப கார்ல எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பாசம் அதிகமாயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்கிருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதும் அவருக்குள்ள திரும்ப ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. தன்னோட ஷிப்ல வேலை பார்க்குற அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற சமையல் வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு அதுல வர வருமானத்தை வச்சு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம செரியை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட மாமியாருக்கு இப்போ ஆபரேஷன்லாம் முடிஞ்சு நல்லபடியா குணமாயிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம வயசானவரை காமிக்கிறாங்க. கெவின் சொன்னது, டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் இங்க அந்த வயசானவர்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம வயசானவர், எனக்கும் ஒன்ன மாதிரி தான்டா, நானும் அவளை காதலிச்சேன், 42 வருஷம் காதலிச்சேன். ஆனா நாங்க எப்படி திரும்ப காதலிச்சோம்? அப்பெல்லாம் அவளை எப்படா பார்ப்போம் அப்படின்னு இருக்கும். ஒரு நாள் அவங்க அப்பா அவளை விட்டுட்டு கொஞ்சம் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போன மனுஷன் தான் பொண்ணுக்கு அடிக்கடி லெட்டர்லாம் போடுவாரு. அப்ப நான் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த லெட்டர்லாம் வரும், அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுப்பேன். கொடுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, அவளுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா லெட்டர் போடுறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. வாரம் லெட்டர் போடுவாரு. அது மாசமாச்சு, 2 மாசம் ஒரு தடவை ஆச்சு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆச்சு. கடைசியில லெட்டரே வராம போச்சு. அவருக்கு தான் அவங்க பொண்ணு மேல அக்கறை இல்லை அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு நான் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயமா அவளுக்கு தெரியும், என்ன காதலிக்கிறேன்லாம் சொன்னா. அதுக்கப்புறம் அவளை பாக்குறதுக்காகவே லெட்டர்லாம் எழுதணும். இருந்தாலும் ஒரு கட்டத்துல எங்களோட லவ் மேட்டர் அவளுக்கு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பயாவது நான் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கேன். ஆனா அப்பப்பெல்லாம் நான் குச்சி மாதிரி இருப்பேன். என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது, அந்த அளவுக்கு நான் கேவலமா இருப்பேன். ஆனா என்னையும் அவளுக்கு பிடிச்சி என்னையும் நம்பி எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தா. ஸோ அவளை வாழ்க்கை முழுக்க நான் சந்தோஷமா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. இன்னும் வரைக்கும் நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். அவ திரும்ப போய் ஏஞ்சி நடப்பான்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன். வந்தா அப்படின்னா நான் சந்தோஷமா என்னோட வாழ்க்கையை நான் திரும்ப ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம வயசானவர் அழுதுகிட்டே சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட காதலிக்கு பிரியாணில பர்த்டே விஷ் பண்ணது இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்க வெளியே சோகத்துல நின்றுட்டு இருக்காரு. ஹீரோவோட வைஃப் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் நம்ம ஹீரோ கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு எதுவுமே பேசாம அந்த பக்கம் போறாங்க. அடுத்தது இந்த பக்கத்துல அந்த வயசானவரோட வைஃபுக்கு இப்ப காலெல்லாம் ரொம்ப குணமா நல்லா ஆயிடுச்சு. ஏஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ரொம்பவே ஹாப்பி நம்ம வயசானவருக்கு. இப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்றாரு. அப்ப கூட நம்ம ஹீரோ கிட்ட அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன வழி அனுப்பி விட வர வேண்டாம். அதை பார்த்தா உன் மனசு ரொம்பவே கஷ்டப்படும். ஏன்னா என்னோட மனைவி நடக்க முடியாம வந்தவங்க நடக்கிறாங்க. உன்னோட மனைவி நடக்க முடியாம இப்படி கஷ்டப்படுறத நினைச்சா உன்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றேன், என்ன வழி அனுப்ப நீ வராத, உன் உடம்ப நீ பாத்துக்கோ, எல்லாமே நல்லதுவே நடக்கும் அப்படின்னு அவரும் அந்த பக்கம் இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா போகும்போது அந்த பெரியவர் வாசல நிக்கிறாரு. நின்றுட்டு அப்படியே அவரு ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ பணத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த டீ கடையில இருந்த பாக்கிஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏப்பா நான் ஒரு சும்மா பேச்சுக்கு சொன்னப்பா அப்படின்னு சொன்னாலும், இல்லைண்ணா என்னைக்கா இருந்தாலும் நான் தானே கொடுக்க போறேன் அப்படின்னு பணத்தெல்லாம் செட்டில்மெண்ட் பண்றாரு. செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அங்க உட்காந்து கடைசியா ஒரு பிளாக் காஃபியை ஆர்டர் பண்றாரு. அப்ப நம்ம செரி அங்க உட்காந்துருக்காங்க. செரி கிட்ட போயிட்டு என்னம்மா இங்க உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைண்ணா சும்மா தான் வந்தேன், காஃபி வாங்கலாம் அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற செரி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா, அக்காவை கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு போயிடுங்கண்ணா, நீங்க அக்காவை பாத்துக்கோங்க. நீங்க அக்கா மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்க, பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கண்டிப்பா அக்காவை நல்லா பாத்துப்பீங்க. அக்கா இங்க இருந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னா அது உங்களால உணர
முடியுதா? நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரே ரூம்ல வானத்தை பார்த்த மாதிரி அந்த ஃபேனை மட்டுமே பார்த்துக்கிட்டது, யாரு கூடயுமே பேசாம இருக்கிறது, இப்படி கஷ்டப்படுறதுக்கு உங்க கூட கூட்டிட்டு போயிட்டு நீங்க வீட்டுல வச்சு அக்காவை அழகா பாத்துக்கலாம், சந்தோஷமா நீங்க பாத்துப்பீங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு திரும்ப மைண்ட்ல இன்னொரு விஷயம் ஓட ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சமையல் அறையில ஒருத்தர் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு உனக்கு என்ன ஆசைமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, எனக்கு என்ன ஆசைங்க, நீங்க எப்பயுமே என் பக்கத்திலே இருக்கணும், எனக்கு 3 வேளை சமைச்சு கொடுக்கணும், பாத்திரம் துணி எல்லாத்தையும் துவைச்சு கொடுக்கணும், என்ன அன்பா பாத்துக்கணும், இதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும், கண்டிப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் வேலையா நான் நினைக்கல, உனக்காக செய்யறதா நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க. சரி, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதுக்கான திங்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் நடந்து போகும்போதுதான் கீழே வழுக்கல் விட்டு விழுந்திருப்பாங்க. விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு அடிபிடிச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவங்க வீட்டில் இருந்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அங்கே இருக்கிற டாக்டரோட போயிட்டு பார்க்குறாங்க. என்னப்பா என்ன அடிக்க போறியா அப்படின்னு அங்கே இருக்கிற டாக்டர் கேட்கும்போது, இல்லை டாக்டர், எங்கள் ஒய்ஃபுக்கு எனக்கு டிஸ்சார்ஜ் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் நம்ம டாக்டர் சொல்கிறாரு, இது நிரந்தரமாலாம் கிடையாது, கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் குணமாகலாம், ஆனால் அதுக்காக நீ காத்திருக்கணும்ப்பா, வெயிட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் மூலிமா உனக்கு பணம் தான் செலவாகுமே தவிர அதை சரிப்படுத்த முடியாது, சரிப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நான் உன்னை அனுப்பிச்சிருக்கவே மாட்டோமா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதை ஏற்றுக்கிறாரு. இப்போ அவங்க மனைவியை போய் பார்க்குறாங்க. இவ்வளவு நாளாக அவங்களால சாப்பிட முடியாது, டியூப் மூலம் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆனால் இப்போ வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியுது, அதுவே ஓரளவுக்கு முன்னேற்றம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே இருக்கிற நர்ஸு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க மனைவி கிட்ட, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, நீ தனிமையில் ரொம்பவே அழுகிறியா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. எல்லாரும் சொல்றாங்க நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு, ஆனா என் மனசுக்குள்ள எவ்வளவு வலிகள் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்னைக்காவது உன்னை ஒரு நாள் பழைய மாதிரி உன்னை நடக்க வச்சிருமோ, இங்க இருந்து போகும்போது உன்னை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் உன்னால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அதுக்காக நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நீ நினைக்காத, என்னைக்குமே உனக்காக நான் இருப்பேன், எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள கூட்டிட்டு இந்த பக்கம் வராங்க. கெவின் தான் எல்லாம் ஹெல்ப்பிங் பண்றான். ஸோ அங்க இருக்கிற காரை ஆர்டர் பண்ணி கார்ல நம்ம போலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் அவனை தூக்கிக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அழகா கார்ல போயிட்டு ஏறுறாங்க. கார்ல ஏறினதுக்கு அப்புறம் கெவின் கிட்ட, நீயும் சரி கண்டிப்பா என் வீட்டுக்கு என்னைக்காவது வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம செரியும் கெவினும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க வீட்டுல ஹாப்பியா இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவையுமே காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு என்னதான் உடம்பு முடியல அப்படின்னாலும் நம்ம ஹீரோ அவங்கள அன்பா பாத்துக்கிறாங்க. குளிப்பாட்டுறதுல இருந்து அவங்களுக்கு தலை சீவி விடுறதுல இருந்து சாப்பாடு வீட்டுறதுல இருந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிறத விட ரொம்ப நல்லாவே நம்ம ஹீரோ அவங்க மனைவியை பாத்துக்கிறாங்க. நகை வெட்டி வர்றது அப்படின்னு எல்லா வேலைகளையும் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க மனைவி கிட்ட, நீ என்கிட்ட ஒரு தடவை சொன்னல இந்த உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னல, நாம அது மாதிரி இந்த உலகத்தை எல்லா இடத்துக்கும் போய் ரசிப்போம், ஹாப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு மட்டும் நம்ம இருப்போம். ஆனா ஒன்னுடி, நீ சொன்ன மாதிரியே இப்ப நடந்துருச்சு, 24 மணி நேரமும் கூட உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, துணி துவைச்சு கொடுக்கறது, A to Z எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை விட்டுட்டு மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க மனைவி கண்ணு தனியா ஊத்த ஆரம்பிக்குது. அதை நம்ம ஹீரோ போயிட்டு தொடச்சு விடுறாரு. நீ இனிமே எதுக்காகவும் அழுகக்கூடாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட லைஃப் ரொம்பவே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இவங்களோட வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.